Hi guys, welcome back to Excel. மே 15 சிஏ ஃபவுண்டேஷன் அக்கௌண்டிங் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ நீங்கள் அக்கௌண்ட்ஸ் எக்ஸாமில் 60+ ஸ்கோர் பண்ணணும்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எனக்கு கேட்டிங்கன்னா அக்கௌண்ட்ஸ் எக்ஸாமுக்கு வந்து எப்போ நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா ஐடியல் டேட் வந்து May 5 மேலே நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ May 15 வந்து அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் ஆரம்பிக்குது. ஸோ May 5லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 10 இல்லை 9 நாள் கிட்ட எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 9 நாளும் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் படிக்க போகிறீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 9 நாள் ஃபுல்லாக நம்ம அக்கௌண்ட்ஸ் வந்து சத்தியமாக படிக்க முடியாது, ஒரு மாதிரி வெறுப்பே ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த 9 நாளே 2ஆக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு 4 டேஸ், நெக்ஸ்ட்டு 5 டேஸ் அப்படின்னு. ஸோ அது என்ன அப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம். முதல் 4 நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட்ஸ் படிக்க போகிறீங்க. ஸோ மேஜர் ஜங்க் வந்து நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக லாவும் படிக்க போகிறீங்க. பிகாஸ் ஃபஸ்ட்டு 4 டேஸில் அக்கௌண்ட்ஸ் மட்டுமே படிச்சிருந்தா நெக்ஸ்ட்டு ஒரு அடுத்த 5 டேஸும் உங்களால் அந்த எக்ஸாம் கிட்ட வரும்போது ஒரு மாதிரி அக்கௌண்ட்ஸ் மேலே வெறுப்பே வந்துடும், அதை படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு 4 டேஸ் அக்கௌண்ட்ஸ் ப்ளஸ் லா அப்படின்னு படிக்க போகிறோம். ஸோ லாவில் நீங்கள் வேறு எந்த சாப்டரும் படிக்க போதில்லை, ஒரே ஒரு சாப்டர் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். நீங்கள் இந்தியன் கான்ட்ராக்டில் ஃபுல்லாக நீங்கள் படிச்சு இது வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிட்டீங்களோ அதை இந்த 4 நாளில் ஃபுல்லாக முடிச்சு ரிவைஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் அந்த 1.5 டேஸில் லாக் எக்ஸாம் மாதிரி ஒரு 1.5 டேஸ் இருக்கும்ல, அப்போ வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படிக்கிறது ரொம்ப முடியாத காரியம். பிகாஸ் 9 சாப்டர்ஸ் மீதியும் படிக்கணும். இந்தியன் கான்ட்ராக்ட் பெரிய ஜங்க் தான், அதில் வந்து நிறைய வெயிட்டேஜ் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் மொத்த சாப்டர் படிச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்தியன் கான்ட்ராக்ட் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 1.5 டேஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் டக்குன்னு ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 4 டேஸில் நம்ம எடுத்தோடனே பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸு, கம்பெனி அக்கௌண்ட்ஸ்லாம் படிக்க போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு 4 டேஸில் நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ப்ளஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்ஸில் சின்ன சின்ன குட்டி டாபிக்ஸ் இருக்கும், பட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான வெயிட்டேஜான சாப்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 4 நாளில் நீங்கள் ஒழுங்காக படித்தாலே கண்டிப்பாக நீங்கள் 30+ மேலே ஸ்கோர் பண்ணலாம் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 4 டேஸில் நீங்கள் என்னெல்லாம் முடிக்கணும், ஃபஸ்ட்டு இது படிங்க, ஃபஸ்ட் நாள் இது படிங்க, செகண்ட் நாள் இது படிங்க, 3 நாள் இது படிங்க, 4வது நாள் படிக்க சொல்ல போகிறது இல்லை. இதெல்லாம் படித்து முடிச்சுருங்க ஃபஸ்ட் நாளில், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன அந்த 5 டாபிக் நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் என்னதுன்னா பிஆர்எஸ், பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸில் ரொம்ப ஈஸியஸ்ட் டாபிக்னா 2 டாபிக். ஒன்று வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸில் அந்த ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணுவாங்களா, இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல். நெக்ஸ்ட் வந்து பிஆர்எஸ். இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டலோட ரொம்ப ஈஸியான சாப்டர்னா பிஆர்எஸ் தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு கற்றுக்கிறது ரொம்ப எப்படி சொல்கிறது, மூளையே குழம்புற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் லாஜிக் கற்றுனீங்கன்னா பிஆர்எஸ் மாதிரி ஒரு ஈஸியஸ்ட் சாப்டர் நீங்கள் உலகத்திலே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பிஆர்எஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. பிஆர்எஸில் இருக்க எல்லா இல்லுஸ்ட்ரேஷன் சம்ஸும் போட்டு பாருங்கள். சில கடைசியில் இருக்க இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் நீங்கள் மேஜராக நீங்கள் படிச்சிருப்பீங்களா ஏற்கனவே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக சம் நீங்கள் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஃபார்வேர்டில் 15,000 ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க, ரெண்டு ஆட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும்ல, கேரி ஃபார்வேர்ட். அந்த நாள் முன்னாடியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதெல்லாம் பார்த்து வைங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஸோ பிஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நீங்கள் ஃபுல் ஒரு நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 hours 3 hours பண்ணுறாலே போதும். பிஆர்எஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெப்ரிசியேஷன். பிஆர்எஸ், டெப்ரிசியேஷன், இந்த மாதிரி 2 சாப்டர் வந்து ரொம்ப குட்டியான சாப்டர். இது முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1/2 நாளில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. அதே மாதிரி டெப்ரிசியேஷனில் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அந்த சம்லாம் வந்து ரொம்ப முக்கியம். வெறும் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற சம் மட்டும் பார்க்காதீங்க, ப்ளஸ் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனும் பாருங்கள். பிகாஸ் அதுலேருந்து கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒர்க்கிங் நோட் கண்டிப்பாக போடுங்க. டெப்ரிசியேஷனில் ஒர்க்கிங் நோட்டுக்கு நிறைய மார்க் இருக்குது. ஸோ ஒர்க்கிங் நோட்ஸை ஸ்கிப் பண்ணுறாதீங்க. பிஆர்எஸ், டெப்ரிசியேஷன் இது வந்து ஒரு 1/2 நாளில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நல்லா பார்த்துங்க. முதல் நாள்லேயே வந்து இது கம்ப்ளீட் பண்ணுறேங்க. ஸோ நீங்கள் அந்த 4 நாளில் முடிக்க வேண்டிய டாபிக்ஸ் என்னென்னா, அக்கௌண்ட்ஸில் மொத்தம் 5 சாப்டர் இருக்குது. அதே மாதிரி லாவில் இந்தியன் கான்ட்ராக்ட் இருக்குது. ஏற்கனவே நான் அக்கௌண்ட்ஸில் பிஆர்எஸ், டெப்ரிசியேஷன் சொல்லிட்டு இன்னும் அந்த 3 சாப்டர் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், என்பிஓ, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இது 3மே வந்து ஒரு மாதிரி இன்டர் கனெக்டட் சாப்டர்னு சொல்லலாம். பிகாஸ் எல்லாமே வந்து பெரிய சம்ஸ் இருக்கும். ஸோ இந்த எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா சம்ஸும் உட்காந்து பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிருக்காதீங்க. ஏற்கனவே அடிப்படை நான் சொல்லியிருக்கேன். அகிலேஷ் கோட்டாலேஸ் செப்டம்பர் 24 அட்டெம்ப்ட்டுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் மேரத்தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அதில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பொறுத்துக்கு ஒரு 2 சம் மாஸ்டர் சம்மு, கங்குலி, அதுக்கப்புறம் வந்து ஷேவாகோ ஏதோ ஒரு சம்மு தெரிஞ்சு அந்த வார்த்தை வந்துனே இருக்க ஒருத்தவங்க சொன்னாங்க கமெண்ட்ஸில். ஸோ அந்த 2 மாஸ்டர் சம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மேரத்தானில் 2 சால்வ் பண்ணியிருப்பாரு. அந்த சம் சால்வ் பண்ணாலே போதும், நீங்கள் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் 80% ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அந்த 2 சம் பார்த்தாலே போதும். ஸோ நீங்கள் பேசிக்ஸ் வந்து இப்போது வந்து கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த 2 சம் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு மணி நேரம் கிட்ட எல்லா இல்லுஸ்ட்ரேஷன் சம்ஸும் சும்மா பார்த்துட்டு இருங்க. சம்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிருக்காதீங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட் என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் என்ன, பேலன்ஸ் ஷீட் அதோட பாருங்கள். பிகாஸ் அங்கே போய் ஃபார்மேட் வந்துடும். எப்படி எல்லாமே பார்த்து வைங்க. பிகாஸ் கண்ணில் ஸ்கேன் பண்ணாலே போதும், கடைசி அதில் சம்லாம் போகணும்னு அவசியம் இல்லை.
என்பிஓ சொல்லவே வேணாம். என்பிஓ வந்து அதுவும் ஒரு ஈஸியஸ்டான சாப்டர். எல்லா சம்ஸும் போகணும்னு அவசியம் இல்லை. சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட்லாம் எப்படி போகிறதுன்னு பார்த்துங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று கேட்கலாம்ல, ப்ளஸ் மைனஸ் பண்ணி நம்ம கடைசியாக எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல அக்கௌண்ட்டில் அதுக்கப்புறம் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் கடைசி illustration 12 வந்து ஒரு பெரிய சம் இருக்கும், மெடிசன் சப்ளை. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, என்பிஓ பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஒரு நோட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்ட்டான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து என்கிட்ட நான் நோட்ஸாக மேக் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலகிராம் லிங்க்கில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள். என்னோட குரூப்பில் வந்து டேக் பண்ணிங்கன்னா வந்து நான் கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணுறேன். தயவு செஞ்சு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பாருங்கள். பிகாஸ் கடைசி நேரத்தில் எல்லாமே பார்க்க முடியாது. ஃபைனல் அக்கௌண்ட்ஸும் சரி, பிஆர்எஸும் சரி, என்பிஓவும் சரி, இது மூணுத்துக்குமே வந்து நான் என்கிட்ட ஒரு நோட்ஸ் இருக்குது, ப்ராப்பர் நோட்ஸ் இருக்குது. எல்லா மேஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிப்பேன். ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அந்த நோட்ஸ்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஐடியா வரும். அதை பார்த்தா படிக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் அதில் ஒரு நானே ஏற்கனவே படிச்சிருக்கேன், பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கும்ல, நான் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அதை பார்த்து ஒரு ஈஸியாக ரிவைஸ் பண்ண மாதிரி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு அந்த 4 நாளில் முடிக்க வேண்டிய லாஸ்ட் சாப்டர்னு பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் எல்லாருமே ஸ்கிப் பண்ணுறாங்க. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாமே ஸ்கிப் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமான டாப்பிக்னு நினைப்பாங்க. ஏன்னா நம்புங்க, நிஜமாக இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஒரு ஈஸியான சாப்டர். நீங்கள் அதை வந்து ஸ்கிப்பே பண்ணிடவே கூடாது. நிறைய அதில் காம்ப்ளிகேட்டான சம்ஸ் இருக்கு, நான் இல்லைனே சொல்ல. ரொம்ப ஈஸியான சம்ஸ் அது நிறைய இருக்குது. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வந்து பெரிய சம்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டால் 12 மார்க் 10 மார்க் கேட்பாங்க. அந்த சம்லாம் அட்டன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிருக்காதீங்க. பெரிய சம் கேட்டால் ஸ்கிப் பண்ணுங்க, அதில் டவுட்டே வேணாம். பட் சின்ன சின்ன சம் இருந்தால் நீங்கள் அது கடைசியில் கண்டிப்பாக அட்டன் பண்ணி அவனை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் பொறுத்திருக்கோம். பிகாஸ் அது சின்ன சின்ன சம் நிறைய இருக்குது. பெரிய சம் கேட்கறது சத்தியமாக வாய்ப்பு இல்லை. 10 மார்க் இல்லை 15 மார்க் சம் கேட்டால் வந்து ஸ்கிப் பண்ணுறேங்க. ஸோ சின்ன சம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதே மாதிரி அகிலேஷ் கோடாலேசர் இன்கம் எப்படி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மாஸ்டர் சம் வந்து அகிலேஷ் கோடாலேசர் போட்டிருப்பாரோ, அதே மாதிரி இன்கம் ரெக்கார்ட்ஸ்க்கும் அவர் ஒரு சம் போட்டிருப்பாரு. அந்த சம் நீங்கள் பார்த்தாலே மேஜர் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். எந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், டேட்டாஸ் அக்கௌண்ட் ஏன் ஓப்பன் பண்ணணும், நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் போடலே 3-4 மார்க் போடுவாங்க. ஏன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கே மார்க்ஸ் ஸ்டெப் மார்க்கிங்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உண்டு. அதுவும் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் அக்கௌண்ட்ஸு, ஒர்க்கிங் நோட்ஸ், அக்கௌண்ட்ஸ் போடுறது, ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறது, ஒர்க்கிங் நோட்ஸ் போடுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் அதெல்லாம் பார்த்து வச்சுங்க. அந்த ஒரு மாஸ்டர்ஸை மட்டும் பார்த்து வைங்க. அந்த செப்டம்பர் 24 மேரத்தானில் இருக்க இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் மாஸ்டர்ஸ் மட்டும் பார்த்து வைங்க. தயவுசெய்து ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க இன்னும் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். முதல் 4 நாளில் இதை கம்ப்ளீட் பண்ணாவே போதும். ஒரு பெரிய மலை மாதிரி நீங்கள் அக்கௌண்ட்ஸை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். இன்னும் ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் சில டாபிக்ஸாக இருக்குது. அதையும் நீங்கள் அடுத்த 5 நாளில் ஃபஸ்ட்டு 4 நாளில் இது கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஸோ இதை நான் எழுதி வச்சுருங்க பாருங்க. ஃபஸ்ட்டு 4 டேஸில் தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 4 டேஸில் 5 சாப்டர் நீங்கள் நோட் பண்ணிங்க. அதே மாதிரி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் ஒரு நாளைக்கு 2 யூனிட் படிச்சுடுவாங்க. கடைசி நேரத்தில் அந்த பெரிய பெரிய யூனிட்லாம் இருக்கும்ல, ஏஜென்சி, பெயில்மெண்ட்டு, பிளெட்ஜு, இதுக்கெலாம் வந்து நீங்கள் ஒரு நாள் ஒரு சாப்டர் வந்து யூனிட் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாளில் நீங்கள் 2 யூனிட்டாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ் மட்டும் ஒரு 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு 4 டேஸில் 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ் வந்து முடிச்சிருங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஃபஸ்ட்டு 4 டேஸ். ஃபஸ்ட்டு 4 டேஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 4 டேஸில் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியஸ்ட் டாபிக்ஸ். அதே மாதிரி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். நீங்கள் இந்தியன் கான்ட்ராக்டை வந்து இப்போ படிக்காமல் விட்டுறாதீங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் படிக்கிறது அந்த 1.5 டேஸ் லா எக்ஸாம், அந்த லீவில் இருக்கிற எக்ஸாம் படிக்கிறதுக்கு அப்போ ரொம்பவே உதவும். ஸோ ஃபஸ்ட்டு 4 டேஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான். May 9 வரைக்கும் நம்ம நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இதை மட்டும் தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ அக்கௌண்ட்ஸ், லா இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் May 9 வரைக்கும். ஸோ May 10லேருந்து 15 வரைக்கும் பியூர் அக்கௌண்ட்ஸ். வேறு எந்த சப்ஜெக்ட்டுமே நீங்கள் கையே வைக்கக்கூடாது. அந்த நேரத்தில் வந்து அக்கௌண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன், மேக்ஸ் எதிர்பார்க்குறேன், தியரியில் இது படிக்கல அப்படின்னு விட்டிங்கன்னா தயவுசெய்து இப்போ மட்டும் கை வைக்காதீங்க. பியூராக அடுத்த 5 டேஸ் அக்கௌண்ட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்தியன் கான்ட்ராக்டில் அந்த 4 நாளில் முடிக்கலனாலும் அடுத்த 5 நாளில் இந்தியன் கான்ட்ராக்ட் முடிக்க போகிறேன் அப்படின்லாம் கை வைக்காதீங்க. பியூராக அக்கௌண்ட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 5 நாளுக்கு நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நான் என்னோட எக்ஸாமுக்கு வந்து நான் என்னோட கடைசி 5 நாளில் தான் இது மாதிரி நான் 4 நாள் 5 நாள்லாம் பிரிக்கல. நான் 5 நாள் தான் அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாக படித்தேன். எனக்கு அந்த 4 நாள் கூட நான் அது லாவோ ஏதோ மேக்ஸோ எக்கானமிக்ஸோ படிச்சுட்டு இருந்தேன். நான் கடைசியாக 5 நாள் தான் வந்து அந்த எக்ஸாம் முன்னாடி Jan 12 வந்து எனக்கு எக்ஸாமு. ஸோ நான் 8 7 ஆரம்பிச்சு ஒரு 5 நாள் தொடர்ந்து அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் படித்தேன். நான் வந்து ஒரு பிளானர் மாதிரி வச்சுருந்தேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் என்ன பிளானர்னால் வந்து என்னோடய அக்கௌண்ட்ஸ் 5 டேஸ் பிளானர் அப்படின்னு ஒட்டி நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். முதல் நாளில் இது ஸ்பெண்ட் முடிக்கணும், அடுத்த 2 நாளில் முடிச்சுட்டு, ஃபஸ்ட் 4 நாளில் முடிச்சுட்டு, அடுத்த 5வது நாளில் அக்கௌண்ட்ஸில் தியரி வந்து ஒரு மேரத்தான் இருக்கும், அது பார்த்தேன். பட் தியரியில் மார்க் எடுக்கல, அது வேறு விஷயம். தியரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அடுத்த 5 நாள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு முதல் நாளில் நீங்கள் வெறும் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்கணும்.
கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அதே மாதிரி இன்வென்ட்ரி வந்து நீங்கள் நைட்டு பார்த்தா போதும். ஸோ நீங்கள் எப்போ படிக்கணும் எப்போ படிக்கக்கூடாதான் நான் சொல்ல விரும்பல. நீங்கள் இதெல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சேஃபர் ஜோனில் இருப்பீங்கன்னு நான் சொல்ல வரேன். ஸோ கம்பெனி அக்கௌண்ட்ஸில் இதை பார்த்துருங்க. ஏன்னா கம்பெனி அக்கௌண்ட்ஸ் வந்து பெரிய சாப்டர், ஒரு 20 மார்க்ஸ் கிட்ட வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ கம்பெனி அக்கௌண்ட்ஸ் எக்காரணத்தை ஸ்கிப் பண்ணுறாங்க. அண்ட் மேஜராக இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல்லேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எல்லா அட்டம்ப்ட்லேயும் வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டலில் 6th கொஸ்டினில் கேட்டுருவாங்க. ஸோ இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் கொஸ்டினில் கண்டிப்பாக பாருங்கள். பிகாஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் சாப்டர். அதே மாதிரி டிபென்ச்சர், ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இல்லை டிபென்ச்சர். என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா இந்த இடம் வந்து போனஸ் இஷ்யூலேருந்து கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா போனஸ் இஷ்யூ வந்து கொஸ்டினை 2 வருஷமாக கேட்கல, சரி 2 அட்டம்ப்டாக கேட்கல. ஸோ போனஸ் இஷ்யூ ரைட்ஸ் இஷ்யூலேருந்து கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னுடைய என்ன சொல்லுவாங்க கட் ஃபீலிங்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து போனஸ் இஷ்யூ ரைட்ஸ் இஷ்யூ கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் போனஸ் இஷ்யூ ரைட்ஸ் இஷ்யூ படிக்காமல் வந்தீங்கன்னா படிச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த 5 நாளில் ஃபஸ்ட் டே வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ப்ளஸ் இன்வென்ட்ரி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்ட்னர்ஷிப் படிச்சிருங்க. பிகாஸ் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் ரொம்ப பெரிய சாப்டர்னு சொல்லலாம். ஸோ பார்ட்னர்ஷிப்பில் ஃபஸ்ட் நாள் அந்த செகண்ட் டேல என்ன பண்ணுறீங்கன்னா டெத் டிசல்யூஷன் மட்டும் விட்டுருங்க. டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் யூனிட் 6 இருக்குல்ல, அதை மட்டும் விட்டுருங்க. முதல் 5 எல்லாமே வந்து சேமாக இருக்கும்ல. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 5 அட்மிஷன், ரிட்டைர்மெண்ட், டெத் மட்டும் பார்த்துருங்க. பிகாஸ் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு அந்த 5 யூனிட் படிச்சுட்டு ஒரு அரை நாள் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த ஒரு அரை நாள் இருக்கும்ல, சீக்கிரம் காலைல 5 மணிக்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு 5லேருந்து காலைல 5லேருந்து 12 மணிக்குள்ளே வந்து அந்த 5 யூனிட்டும் முடிச்சிருங்களேன். 2 மணி கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 யூனிட்டும் முடிச்சிருங்க. நீங்கள் பிரேக் எடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு 4 நாள் ஃபஸ்ட்டு படிச்சிங்களே பிஆர்எஸ், டெப்ரிசியேஷன், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், என்பிஓ, அந்த சம்லாம் நீங்கள் இப்போ பார்க்கணும். எதெல்லாம் முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோ முக்கியமான சம்ஸ்லாம் எது இருக்கோ நீங்கள் திரும்பி இதோட ரிவைஸ் பண்ணணும். பிகாஸ் இந்த 5 நாள்ன்றது ஃபஸ்ட் நாளோட இந்த 5 நாள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏற்கனவே அதை படிச்சதுனால இது ரொம்ப டைம் எடுக்காது. இந்த 5 சாப்டருமே நீங்கள் அந்த அடுத்த வர அரை நாள் ஈஸியாக வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு 5 நாள் நீங்கள் 4 நாளே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த 5 நாளில் நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ரிவைஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்காது. நீங்கள் இந்த 2 நாள் நீங்கள் ஃபஸ்ட் 5 நாளில் இந்த 2 நாள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு தேர்ட் டேல நீங்கள் என்ன பண்ணணும்னா பார்ட்னர்ஷிப்பில் டெத்து டிசல்யூஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஃபுல்லாக பார்க்கணும். ஏற்கனவே நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கணும். என்னை பற்றிக்கும் கார்த்திக் மணிகொண்டா சார் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பார். டெத்து டிசல்யூஷனு, ஐயர் ரிலேட்டிவ் கேபிட்டல் மெத்தட், மேக்ஸிமம் லாஸ் மெத்தட், ஒரு 3 மணி நேரம் அதை நீங்கள் 1.5x நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதா வந்து அது பாருங்கள். பிகாஸ் ஈஸியாக இருக்கும். அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் போட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் அது மாதிரி ஒரு 2 சம் பார்த்தாலே போதும். டெத்து டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் வந்து இந்த தடவை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு என்னோட கட் ஃபீலிங்ஸ் வந்து, அதனால தான் அதை ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அதை ஒரு நாள் இல்லை அரை நாள் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா டிசல்யூஷன் வந்து கடைசியாக கேட்கல, 2 அட்டம்ப்ட் கேட்கல. என்னோட செப்டம்பர் அட்டம்ப்ட்லையும் கேட்டாங்களா இல்லைன்னு தெரியல, ஜான் அட்டம்ப்ட்லையும் கேட்கல. ஸோ இந்த டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜானில் கேட்டாங்களா இல்லைன்னு கூட இதெல்லாம் நான் அட்டென்ட் பண்ணல. ஸோ நீங்கள் டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட எக்ஸாமில் அதுக்கு வந்து பே ஆஃப் பண்ணும். கொஸ்டின் வந்து கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் கைஸ், நீங்கள் ஹோல் சிலபஸ் பெரிய 80 மார்க் வந்து நீங்கள் வெயிட்டேஜ் வந்து கவர் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 நாள் நீங்கள் ஒழுக்கமாக படிச்சுட்டு அடுத்த 5 நாளில் நான் சொன்ன ஃபஸ்ட்டு 9 டேஸில் ஃபஸ்ட்டு 4 டேஸ் ஒழுக்கமாக படிச்சுட்டு கான்ட்ராக்ட் லாவோட அடுத்த 4 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு 5வது நாளில் 5 டேஸில் நான் சொன்ன கம்பெனி அக்கௌண்ட்ஸ், பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ், இன்வென்ட்ரியில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா 5 நாளில் இவ்வளோ தான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சரி 3 நாள் இருக்குல்ல, அந்த 3 நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவைஸ் பண்ணணும். நீங்கள் தியரி படிக்கணும். தியரி முடிஞ்சால் நீங்கள் தியரி படிங்க. தியரி என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டில் தியரி படிக்குது வேஸ்ட்டு. தியரி படிக்கணும்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து புக் பேக்கில் எல்லாமே பாருங்கள். இல்லை நான் ஒரு பிடிஎஃப் வீடியோ போட்டிருப்பேன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எப்படி அட்டன் பண்ண, அதை பார்த்து நீங்கள் படிங்க. ஸோ இவ்வளோ தான் அக்கௌண்ட்ஸில் வந்து நீங்கள் இப்போ வரைக்கும் எவ்வளோ நான் சொன்ன வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் 60 மேலே கண்டிப்பாக ஷோராக நீங்கள் வந்து எடுப்பீங்க. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்கள். அதே மாதிரி வந்து யூனிட் 2 சாப்டர் 2 வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் பேசிக்கில் லெட்ஜரு, ஜேர்னல் என்ட்ரிஸ், ஜிஎஸ்டி ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். கடைசி நாள்லாம் பார்த்துட்டு போங்க. பிகாஸ் திடீர்னு வந்து அதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. திடீர்னு லெட்ஜர் போட சொல்லிட்டோன்னா அது வேறு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து வைங்க. கேஷ் அக்கௌண்ட்டு, ட்ரையல் பேலன்ஸில் இருக்குது, சம் கேட்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கு, 13 விஷயம் இருக்கும். கொஞ்சம் நான் குழன்னு பேசியிருந்தாலும் நான் சொன்ன விஷயம்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் அவசியம் இல்லை. நான் வந்து இந்த விஷயம் தான் ஃபாலோ பண்ணேன். இது வந்து இந்த ஷெட்யூல் வந்து சில பேர் பிடிக்காமல் இருக்கலாம், கேவலமான மட்டமான ஷெட்யூல் கூட இருக்கலாம். பட் இதை நான் ஃபாலோ பண்ணி வந்து என்னோடய கடைசி 5 நாள் இந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி தான் நான் 55 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். ஸோ தட்ஸ் அபவுட் தி வீடியோ. நான் இந்த ஷெட்யூல் தான் ஃபாலோ பண்ணி என்னோட அக்கௌண்ட்ஸ் பிளானர் நான் வந்து கடைசி 5 நாளில், நீங்கள் கடைசி 5 நாளில் நான் சொன்னது ஃபாலோ பண்ணனாலும் நான் அப்படியே வந்து நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நான் என்னோட கடைசி 5 நாள் நான் ஃபாலோ பண்ணல. கீழே நான் அக்கௌண்ட்ஸ் பிளானர் லிங்க் கொடுத்துருக்கேன், ட்ரைவ் லிங்க்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக அதில் என்ன இருக்கோ நான் அதை தான் ஃபாலோ பண்ணேன். என்னோட செவுத்தில் ஒட்டி வச்சுட்டு டிக்கெஸ்ட்டு
படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்படி தான் நான் அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் படித்து 55 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தேன் 100 மார்க்கு. தட்ஸ் அபவுட் தி வீடியோ. அக்கௌண்ட்ஸ் எக்ஸாமில் நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே 60+ இருக்கணும்னு நான் கடவுளில் வேண்டிட்டேன். பாய்.